வணக்கம். உங்களுக்கு தெரியுமா, உங்க வீட்டு பக்கத்துலயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கோ ஏதோ ஒரு பாலியல் சீண்டல் நடக்குதுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ம். கண்டிப்பா. பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருக்கும். ஆமா. ஆனா நமக்கு எதுக்கு வம்பு? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பாப்போம்னு நினைச்சு அத நீங்க போலீஸ் கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்கன்னா, நம்ம இந்திய சட்டப்படி நீங்களும் ஒரு கிரிமினல் தான். நிஜமாவே இது நெறைய பேருக்கு தெரியாத ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான உண்மை. கரெக்ட். உங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைக்க முடியும். இன்னைக்கு நாம அலச போற விஷயம் ஏதோ நியூஸ்ல படிச்சுட்டு அப்படியே கடந்து போற ஒரு சாதாரண டாபிக் கிடையாது. இது நம்ம வீட்ல, நம்ம தெருவுல இருக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சட்டம். அதுதான் போக்சோ சட்டம். அதாவது புரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் ஆஃபென்சஸ் ஆக்ட். 2012ல கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் பத்தி வந்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், லீகல் கைட்லைன்ஸ், குறிப்பா ஐஜேஆர்எஸ்டி, ஐஜேஎல்ஆர்ஏ மாதிரியான ஜேர்னல்ஸ்ல வந்த ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நாம இன்னைக்கு ரெஃபர் பண்ண போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய கண் திறப்பா இருந்திருக்கும். ஏன்னா சட்டம்னா அது தப்பு பண்ணவங்கள மட்டும் தான் தண்டிக்கணும்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா, பொதுவா அப்படிதானே நாம நினைப்போம். ஆனா போக்சோ சட்டம் அந்த ஒட்டுமொத்த பார்வையுமே மாத்திருச்சு. இது ஏன் 2012ல இவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஓ, இதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கா? ஆமா. 2012க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தா அதை விசாரிக்க நம்மகிட்ட இருந்த ஒரே லீகல் ஆயுதம் ஐபிசி தான். அதாவது இந்தியன் பீனல் கோட். ம். ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஐபிசி அப்படிங்கிறது முக்காவாசி பெரியவங்களுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட ஒரு சட்டம். அதாவது அடல்ட்ஸ்கான சட்டம்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு குழந்தைக்கான ஸ்பெஷலான பாதுகாப்பு வலையம் அதுல சுத்தமா கிடையாது. ரொம்ப ஒரு பொதுவான சட்டமா தான் அது இருந்துச்சு. கொஞ்சம் இருங்க. அப்போ 2012க்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களை ரொம்ப சாதாரணமா டீல் பண்ணிட்டு இருந்தாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான் சொல்லணும். நான் படிச்ச வரைக்கும் பழைய சட்டத்துல நிறைய பெரிய ஓட்டைகள் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. குறிப்பா ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா அவங்கள குழந்தையா சட்டம் பார்க்கல அப்படிங்கிறது உண்மையா? 100க்கு 100 உண்மை. பழைய ஐபிசி செக்ஷன் 375ல ஒரு பெரிய விதிவிலக்கு, ஒரு எக்ஸெப்ஷன் இருந்துச்சு. என்ன அது? ஒரு பொண்ணுக்கு 15 வயசுக்கு மேல ஆகி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட கணவன் பண்ற வன்கொடுமைய சட்டம் ரேப்பாவே கன்சிடர் பண்ணல. ஆனா பாவமே, இது ஒரு மிகப்பெரிய ஓட்டையாச்சே. ஆமா, மிகப்பெரிய ஓட்டை. ஆனா போக்சோ சட்டம் உள்ள வந்த உடனே முதல் வேலையா இந்த மாதிரியான முரண்பாடுகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கிருச்சு. அப்போ போக்சோ படி குழந்தைனா யாரு? 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாருமே குழந்தைங்க தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் சரி, ஆகலனாலும் சரி, சட்டத்தோட பார்வையில அவங்க மைனர். அவங்கள பாதுகாக்கிறது மட்டும்தான் இந்த சட்டத்தோட ஒரே நோக்கம். இந்த லாஜிக் ரொம்ப நல்லா இருக்கு. இத யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ரொம்ப வருஷமா ஒரு சாதாரண பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ம் அதுல நெட் இருக்காது, கேமரா இருக்காது. திடீர்னு ஒரு நாள் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போனுக்கு அப்டேட் ஆனா எப்படி இருக்கும்? ஆமா, ஒரு பெரிய லீப் அது. அந்த மாதிரி பழைய சட்டத்துல இருந்த அத்தனை ஓட்டைகளையும் அடைச்சு ஒரு கம்ப்ளீட் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த போக்சோ சட்டம். ரொம்ப கரெக்டான ஒரு கம்பேரிசன் இது. ஆனா இந்த ஸ்மார்ட் போன் அப்டேட்ல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னது அது? இந்த போக்சோ சட்டம் ஒரு ஜெண்டர் நியூட்ரல் சட்டம். ஜெண்டர் நியூட்ரல்னா ஆணுக்கும் பொண்ணுக்கும் சமமான சட்டம்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பழைய சட்டங்கள் எல்லாமே பாலியல் குற்றங்கள்னா அது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் நடக்குங்கிற ஒரு பார்வையிலே எழுதப்பட்டிருந்துச்சு. ஆனா நிஜம் அப்படி இல்லையே. ஆமா, நிஜ உலகத்துல ஆண் குழந்தைங்களுக்கும் கொடூரமான பாலியல் அத்துமீறல்கள் நடக்குது அப்படிங்கிற கசப்பான உண்மையை முறையா நம்ம சட்டம் ஏத்துக்குச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பா. பாதிக்கப்பட்ட குழந்தை ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, போக்சோ 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பு தான் கொடுக்குது. அதே மாதிரி தப்பு பண்ண குற்றவாளியும் ஒரு ஆணா மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஓ, ஒரு பெண்ணா கூட இருக்கலாம்னு சட்டம் சொல்லுதா? ஆமா, ரொம்ப தெளிவா சொல்லுது. இது நிஜமாவே ஒரு பெரிய ப்ரோக்ரெசிவ் ஸ்டெப் தான். அதே மாதிரி நான் சோர்சஸ்ல இன்னொரு விஷயமும் நோட் பண்ணேன். இந்த அபியூஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான மீனிங்கையும் இது ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. ஆமா, ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கு. முன்னாடிலாம் பிசிக்கலா ஒரு பெரிய வயலன்ஸ் நடந்தா மட்டும்தான் கேஸ் போடுவாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லையே. கண்டிப்பா இல்ல. போக்சோ சட்டத்தோட பார்வை ரொம்ப வைடு. ஒரு முழுமையான ஊடுருவல், அதாவது லீகல் டேர்ம்ல பெனிட்ரேட்டிவ் அசால்ட்னு சொல்லுவாங்க. அது நடந்தா மட்டும்தான் குற்றம்னு கிடையாது. வேற எதுக்கெல்லாம் சட்டம் பாயும்? ஒரு குழந்தைய தவறான நோக்கத்தோட தொட்டாலே அது செக்ஷுவல் அசால்ட் தான். ஏன்,
தொடக்கூட வேண்டாம். ஒரு குழந்தைகிட்ட ஆபாசமா பேசுறது, டபுள் மீனிங்ல சைகை காட்டுறது, அவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது எல்லாமே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கீழ கடுமையான குற்றமா வரும். ஓஹோ, வெறும் வார்த்தைகள் கூட குற்றமா? ஆமா. அது மட்டும் இல்லாம சைல்ட் போர்னோகிராஃபி, அதாவது குழந்தைகளை ஆபாச படங்களுக்கு பயன்படுத்துறதையும் அது ரொம்ப சீரியஸா டீல் பண்ணுது. இந்த சட்டத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த சைல்டு, அதாவது அந்த குழந்தையோட நல்வாழ்வு மட்டுமே மையமா வச்சு இயங்குது. சரி, இதெல்லாம் பேப்பர்ல கேட்க ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தப்பு பண்ணா கடுமையான தண்டனை இருக்கு, எல்லா குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ம், ஆனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாப்போம். ஒரு 8 வயசு குழந்தை தனக்கு நடந்த ஒரு கொடுமைய ரொம்ப தைரியமா வெளியே சொல்லுதுன்னு வச்சுக்கலாம். சரி. அடுத்து அந்த குழந்தை போலீஸ் ஸ்டேஷன் போகணும், பெரிய பெரிய கோர்ட் படி ஏறணும், வக்கீல்களை பார்க்கணும். அந்த ப்ராசஸே அந்த குழந்தைக்கு இன்னொரு பெரிய ட்ராமா இல்லையா? இத நினைச்சே பல பேர் வெளியே சொல்ல பயப்படுவாங்களே. நீங்க ரொம்ப கரெக்டான ஒரு பிராக்டிக்கல் பிரச்சனையை தொட்டிருக்கீங்க. இதை தவிர்க்கறதுக்காகவே தான் போக்சோ சட்டத்துல சைல்டு ஃப்ரெண்ட்லி மெக்கானிசம்ஸ் அப்படின்னு ஒரு தனி செக்ஷனே வச்சிருக்காங்க. அப்படியா? அப்படின்னா என்னன்னா, விசாரணையே அந்த குழந்தைக்கு பயம் தராத வகையில் இருக்கணும். உதாரணத்துக்கு, ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த குழந்தைகிட்ட விசாரிக்க போறாருன்னா அவர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு போகவே கூடாது. ஓ, யூனிஃபார்ம் பார்த்தாலே குழந்தைங்க மிரண்டுடுவாங்கன்னு. ஆமா, சாதாரண கேஷுவல் ட்ரெஸ்ல தான் போகணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் தான் அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு சட்டம் சொல்லுது. இது ரொம்ப நல்லா இருக்கே. அப்ப கோர்ட்ல நடக்கிற விஷயங்கள் அங்கேயும் இதே மாதிரி எதுவும் ஸ்பெஷல் ரூல்ஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. கோர்ட்ல சாதாரண கிரிமினல் கேஸ் மாதிரி இதை விசாரிக்க மாட்டாங்க. இதுக்காகவே ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. ஒரு குழந்தை கோர்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு எதிரா தப்பு பண்ண அந்த அக்யூஸ்ட அந்த குழந்தை நேருக்கு நேர் பார்க்கவே கூடாது. அட, இது சூப்பரா இருக்கே. அப்போ எப்படி விசாரிப்பாங்க? அதுக்காக கோர்ட்ல 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்கிரீன் வச்சிருப்பாங்க. இல்லனா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமா தான் விசாரணையே நடக்கும். ஓஹோ. இன்னொரு முக்கியமான விஷயம், கோர்ட்ல நடக்கிற கிராஸ் எக்ஸாமினேஷன். பொதுவா வக்கீல்கள் ரொம்ப அக்ரெசிவா மிரட்டுற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க இல்லையா? ஆமா, படத்துல எல்லாம் காட்டுவாங்களே, ரொம்ப சத்தமா கத்தி கேட்பாங்க. ஆமா. ஆனா பாக்ஸோல அதுக்கு சுத்தமா அனுமதி கிடையாது. வக்கீல் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா அது அவர் நேர குழந்தைகிட்ட கேட்கக்கூடாது, ஜட்ஜ் கிட்ட தான் சொல்லணும். ஜட்ஜ் அந்த கேள்வியை ரொம்ப மென்மையா அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி கேட்பாரு. வாவ், ஒரு குழந்தையோட சைக்காலஜியே இவ்ளோ டீப்பா இறங்கி யோசிச்சிருக்காங்கங்கிறது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ரொம்ப சென்சிட்டிவான சட்டம் இது. ஆனா ஒரு நிமிஷம், கோர்ட்டு ஜட்ஜ்னு பேசும்போது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க. நம்ம ஊரு சட்டப்படி என்ன சொல்றது, குற்றம் நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொருத்தரும் நிரபராதி, அதாவது இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி அப்படிங்கிறது தான் பேசிக். சாதாரணமா அதுதான் பேசிக். ஆனா பாக்ஸோ சட்டத்துல இது அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குன்னு சொல்றாங்களே. ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் வந்துட்டாலே அவர் குற்றவாளின்னு தான் சட்டம் முதல்ல எடுத்துக்குமா. இது கொஞ்சம் ஓவர் பவரா தெரியலையா? லீகல் சர்க்கிள்லயே நிறைய வருஷமா ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய டிபேட் இது. நீங்க சொல்ற மாதிரி மத்த சட்டங்கள்ல இன்னசென்ட் அன்டில் ப்ரூவன் கில்ட்டி தான். ஆனா பாக்ஸோ சட்டத்தோட செக்ஷன் 29 வந்து ரொம்ப தெளிவா கில்ட்டி அன்டில் ப்ரூவன் இன்னசென்ட்னு சொல்லுது. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே குற்றவாளி தானா? ஒருவேளை பொய் புகார் கொடுத்திருந்தா என்ன பண்றது? பண்ணும். நான் அந்த தப்பு பண்ணல அப்படிங்கறத ஆதாரத்தோட நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அந்த அக்யூஸ்ட் மேல தான் இருக்கு. ஏன் இப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமான ரூல்? நம்ம நீதித்துறையோட அடிப்படைக்கே இது எதிரா இருக்கே. ஏன்னா கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க. பாலியல் குற்றங்கள் எல்லாமே 4 செவுத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம நடக்கிற விஷயங்கள். ஆமா, அது வெளியே தெரியாது. அங்க போய் சிசிடிவி கேமராவோ ஐ விட்னஸோ இருக்க மாட்டாங்க. பிசிக்கல் எவிடன்ஸும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு சின்ன குழந்தைகிட்ட போய் நீ சொல்ற கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன ஆதாரம், எவிடன்ஸ் கொண்டான்னு சட்டம் கேட்டா அது அந்த குழந்தைக்கு பண்ற மிகப்பெரிய அநீதி. கரெக்ட். அந்த குழந்தை எப்படி ஆதாரம் கொண்டு வரும்? குற்றவாளிகள் ரொம்ப ஈஸியா தப்பிச்சு வெளியே வந்துடுவாங்க. அதனாலதான் அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப், அதாவது நிரூபிக்க வேண்டிய சுமைய குழந்தையோட தோள்ல இருந்து மாத்தி குற்றவாளியோட தோள்ல ஏத்துது இந்த சட்டம். இப்போ புரியுது. இதுல ஒரு நியாயம் இருக்கு. இது மட்டும் இல்லாம 2019ல இந்த சட்டத்துல ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அதுபடி 16 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு எதிரான ரொம்ப கொடூரமான குற்றங்களுக்கு டெத் பெனால்டி, அதாவது மரண தண்டனை வரைக்கும் கொடுக்க வழிவகை செஞ்சிருக்காங்க. மரண தண்டனை அளவுக்கு போகுதுன்னா சட்டம் இந்த விஷயத்தை எவ்வளவு சீரியஸா பாக்குதுன்னு கிளியரா புரியுது. சரி, தப்பு பண்ணவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா நாம இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது ஒரு ஷாக்கிங் ஃபேக்ட் சொன்னோம் தெரியுமா? ஆமா. தப்பு நடக்கிறத வேடிக்கை பார்த்தாலும் தண்டனை கிடைக்கும்னு. ஆமா, செக்ஷன் 19. அது எப்படி சாத்தியம்? யாரோ பண்ற தப்புக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? சட்டம் எப்படி நம்மளை தண்டிக்கும்? இதுதான் போக்சோ சட்டத்தோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இத யுனிவர்சல் மேண்டேட்டரி ரிப்போர்ட்டிங், சுருக்கமா UMRன்னு சொல்வாங்க.
செக்ஷன் 19 என்ன சொல்லுதுன்னா, ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு அபியூஸ் நடக்குது, இல்ல ஏதோ ஒரு ஆபத்துல இருக்காங்கன்னு உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலே போதும். சந்தேகம் வந்தாலேவா? ஆமா, வெறும் சந்தேகம் இருந்தாலே போதும். உடனே ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட், அதாவது SJPU கிட்டயோ இல்ல லோக்கல் போலீஸ் கிட்ட நீங்க இன்ஃபார்ம் பண்ணியாகணும். உங்ககிட்ட எந்த ஆதாரமே இருக்கணும்னு அவசியமே இல்ல. அப்ப இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒருவேளை ஒரு ஸ்கூல் டீச்சராவோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரராவோ இருக்கலாம். உங்க கண்ணு முன்னாடி ஒரு குழந்தைக்கு ஏதோ பிரச்சனை நடக்குதுன்னு தெரிஞ்சும் நமக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அலைச்சல்னு கம்முன்னு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்குமா? ஒரு அபியூஸ பத்தி தெரிஞ்சோ நீங்க போலீஸ்க்கு தகவல் சொல்லலைன்னா உங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனையோ அபராதமோ இல்ல ரெண்டும் சேர்த்தோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நிஜமாவா? இது இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு, அதாவது ஸ்கூல், டியூஷன் சென்டர் மாதிரி இடங்களுக்கும் பொருந்துமா? கண்டிப்பா எல்லாருக்கும் இது பொருந்தும். ஏன்னா சில நேரங்கள்ல ஒரு ஸ்கூல்லயே ஒரு வாத்தியார் தப்பு பண்ணிருவாரு. ஆனா அந்த ஸ்கூல் பிரின்சிபல் என்ன நினைப்பாரு? போலீஸ்க்கு போனா ஸ்கூல் மானம் போயிடும், அட்மிஷன் குறையும், அதனால அந்த வாத்தியார சத்தம் போடாம வேலையை விட்டு தூக்கிடுவோன்னு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சட்டம் என்ன பண்ணும்? அந்த பிரின்சிபாலும் நேர ஜெயிலுக்கு தான் போவாரு. எந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டும் போலீஸ்க்கு சொல்லாம தங்களோட இமேஜை காப்பாத்துறதுக்காக விஷயத்த மறைச்சாங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் மேலேயும் ரொம்ப சிவியரான ஆக்ஷன் போயும். அனானிமஸா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு சஜஷன் பாக்ஸ் வச்சிருக்கணும்னு சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வழிகாட்டுது. இத கேட்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. பொதுவா நம்ம சொசைட்டில பக்கத்து வீட்ல நடக்கிற பிரச்சனைய நாம ஏன் கேட்கணும், அவங்களே பாத்துப்பாங்க அப்படிங்கிற அந்த நமக்கே வம்பு மைண்ட் செட் ரொம்ப ஆழமா ஊறி இருக்கு. ஆமா, அது ஒரு பெரிய சாபக்கேடு. அந்த மைண்ட் செட்டையே வேரோட புடுங்கி எரிய அந்த சட்டம் ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. நீங்க பெரிய பிக்சரை கனெக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு குழந்தை பாதிக்கப்படும் போது அது அந்த குடும்பத்தோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த சமூகமும் கண்மூடி வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு சிட்டிசனையும் ஒரு செக்யூரிட்டி கார்டா, ஒரு பொறுப்பாளியா இந்த சட்டம் மாத்துது. இது ரொம்ப அற்புதமான ஒரு லீகல் எவல்யூஷன். ஓகே, இது வரைக்கும் நாம பேசினதெல்லாம் ரொம்ப கிளியரா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் உலகத்தை பத்தி. அதாவது அக்யூஸ்ட் ஒரு பக்கம், பாதிக்கப்படுற குழந்தை ஒரு பக்கம், காப்பாத்துற சட்டம் ஒரு பக்கம். ஆமா, இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கை இவ்ளோ சிம்பிள் இல்லையே. நிறைய கிரே ஏரியாஸ் இருக்கே. நிச்சயமா நிறைய சிக்கல்கள் இருக்கு. நான் இப்போ ஒரு பிராக்டிக்கலான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சினாரியோ சொல்றேன். ஒரு 17 வயசு பையனும் 17 வயசு பொண்ணும் ஒன்னா ஸ்கூல் படிக்கிறாங்க. 2 பேரும் லவ் பண்றாங்க. 2 பேருக்கும் சம்மதம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வருது. டிபேட்டபிள் ஏரியா. ஏன் இதுல என்ன குழப்பம்? சட்டத்தோட பார்வையில 18 வயசுக்கு கீழே இருக்கிற யாருக்கும் கன்சென்ட், அதாவது சம்மதம் சொல்ற உரிமையோ தகுதியோ கிடையாது. அப்படி சம்மதம் சொன்னாலும் சட்டம் அதை ஏத்துக்காது. ஓ, அப்ப அவங்க விரும்பி பழகுனாலும் சட்டம் ஒத்துக்காதா? ஆமா, நீங்க சொன்ன அந்த சினாரியோல 2 17 வயசு டீனேஜர்ஸ் தங்களுக்குள்ள சம்மதிச்சு பழகியிருந்தாலும் சட்டம் அதை ஒரு கடுமையான கிரிமினல் குற்றமா தான் பார்க்கும். ஆணுக்கும் 18 வயசு ஆகலைனா 2 பேருமே சட்டத்தின் பார்வையில குழந்தைகள் தான். ஆனா அதே சமயம் அவங்க 2 பேருமே குற்றவாளிகளாகவும் மாத்தப்படுற ஒரு ரொம்ப விசித்திரமான சிக்கலான சூழல் இங்க உருவாகுது. என்னது கிரிமினல் குற்றமா? எனக்கு இது எப்படி தோணுதுன்னா, ஒரு கிளாஸ் டேபிள் மேல ஒரு சின்ன கொசு உட்கார்ந்திருக்கு. அத விரட்டுறதுக்கு ஒரு பெரிய இரும்பு சுத்தியலை எடுத்து ஓங்கி அடிக்கிற மாதிரி இருக்கு. அது ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேரிசன் தான். குழந்தைங்கள பாலியல் கொடூரர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறது ரொம்ப முக்கியம். அதுக்கு போக்சோ மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சட்டம் தேவை. ஆனா 2 டீனேஜ் பசங்க அவங்களுக்குள்ள விரும்பி பழகுறத ஏதோ ஒரு சைல்டு அபியூசர் பண்ண தப்புக்கு இணையா வச்சு பார்த்து அவங்கள ஜெயில்ல போட்டா அந்த பசங்களோட ஒட்டுமொத்த எஜுகேஷன், வாழ்க்கை எல்லாமே முடிஞ்சிருமே. நீங்க இப்ப ஃபீல் பண்ற இதே பதட்டத்தை தான் நிறைய சட்ட நிபுணர்களும் ரிசர்ச்சர்ஸும் முன்வைக்கிறாங்க. நாம இன்னைக்கு ரெஃபர் பண்ண IJRST மற்றும் IJLRA ஆர்டிகல்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளா இருக்கு. அப்ப இதுக்கு எதுவும் சொல்யூஷன் இல்லையா? இதுல 2 பக்கமும் நியாயம் இருக்கு. 18 வயசு வரைக்கும் இந்த கன்சென்ட் ரூல் வேணும்னு சொல்றவங்க என்ன லாஜிக் சொல்றாங்கன்னா, நியூரோ சயின்ஸ் படி 15 வயசுல மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் முழுசா வளர்ந்திருக்காது. ஓ, அந்த டிசிஷன் மேக்கிங் பவர் இருக்காதுன்னு சொல்றாங்களா? கரெக்ட். அதனால அவங்க எடுக்கிற அந்த எமோஷனல் முடிவுகள் கண்டிப்பா சரியானதா இருக்காது. அவங்க ஈஸியா ஏமாந்து போயிடுவாங்க. அதனால சட்டம் தான் அவங்கள ஒரு இரும்பு வேலி மாதிரி பாதுகாக்கணும்னு வாதிடுறாங்க. அதுவும் பிராக்டிக்கலா பார்த்தா உண்மைதானே. 16, 17 வயசுல எமோஷனலா எடுக்கிற முடிவுகள் பின்னாடி எவ்வளோ பெரிய தப்பா முடியுதோ நம்ம நிறைய பார்த்திருக்கோம். ஆனா இதனால இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? அந்த பசங்க ஜெயிலுக்கு போற நிலைமை வருதே. அதுதான் இந்த ஆர்டிகல்ஸ்ல இருக்கிற இன்னொரு ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட்.
இந்த மாதிரி சம்மதத்தோட பழகுற டீனேஜர்ஸை கிரிமினல்ஸா மாத்துறதுக்கு பேரு ஓவர் கிரிமினலைசேஷன் சொல்றாங்க. ஓவர் கிரிமினலைசேஷனா? ஆமா, உச்ச நீதிமன்றம் கொடுத்த ரொம்ப ஃபேமஸான புட்டுசுவாமி ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவங்களோட பிரைவசி, அதாவது தனியுரிமை அப்படிங்கறத அடிப்படை உரிமைன்னு சொல்லுது. இப்போ ஹியூமன் ரைட்ஸ் லாயர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு 17 வயசு இளைஞனோ யுவதியோ தங்களோட பர்சனல் வாழ்க்கைய, தங்களோட உடலை பத்தி முடிவெடுக்கிற உரிமை இந்த 18 வயசு அப்படிங்கிற லீகல் நம்பருக்குள்ள ஏன் நசுக்கப்படுது அப்படிங்கிறது அவங்களோட வாதம். இதுக்கு நடுவுல எனக்கு இன்னொரு பெரிய பிராக்டிக்கல் பிரச்சனையும் ஞாபகம் வருது. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி லவ் பண்ற கேசஸ்ல நிறைய நேரங்கள்ல 2 பேருக்கும் பிடிச்சுதான் பழகிருப்பாங்க. ஆனா வீட்ல மாட்டும்போது அந்த பொண்ணோட வீட்லயோ இல்ல பையன் வீட்லயோ அவங்களோட ஜாதி, மதம் இல்ல ஸ்டேட்டஸ் காரணமா இந்த காதலை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆமா, அது நம்ம ஊர்ல ரொம்ப சாதாரணமா நடக்கிற விஷயம்தான். அப்போ அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க இந்த பையனை பழி வாங்கறதுக்காகவே பாக்ஸோ சட்டத்தை ஒரு பெரிய வெப்பனா யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குல்ல. அது சான்ஸ் மட்டும் இல்ல, இன்னைக்கு நிஜத்துல அதுதான் அதிகமா நடந்துட்டு இருக்கு. நிறைய கேசஸ்ல பெற்றோர்களே தங்களோட ஈகோக்காக, சாதி கௌரவத்துக்காக பசங்களோட காதலை பிரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லாம பையன் மேல போக்சோல பொய் புகார் கொடுக்கறாங்க. இது ரொம்ப கொடுமையா இருக்கே. ஆமா, குழந்தைகளை உண்மையிலே ஒரு மிருகம் மாதிரி அபியூஸ் பண்றவங்க கிட்ட இந்த காப்பாத்த உருவாக்கப்பட்ட ஒரு உன்னதமான சட்டமும் இன்னைக்கு டீனேஜ் பசங்களோட காதலை பிரிக்கவும் ஒரு 17 வயசு பையனை ஜெயில தள்ளவும் ரொம்ப தவறா பயன்படுத்தப்படுது. இது சட்டத்தோட ஒட்டுமொத்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி இருக்குன்னு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் பண்றாங்க. அப்போ இதுல இருந்து எப்படிதான் வெளியே வர்றது? சட்டத்துல இருக்கிற 18 வயசுங்கிற லிமிட்ட கொஞ்சம் குறைச்சு ஓகே 16 வயசுல கன்சென்ட் கொடுக்கலான்னு தளர்வு கொடுத்தா நிஜமாவே பாதிக்கப்படுற குழந்தைங்கள காப்பாத்த முடியாம போயிடும். ஏன்னா அபியூஸ் பண்றவன் ரொம்ப ஈஸியா அந்த குழந்தை சம்மதத்தோட தான் பழகிச்சுன்னு போய் சொல்லிட்டு தப்பிச்சிருவான். கரெக்ட். ஆனா இப்படியே விட்டாலும் டீனேஜ் பசங்களோட வாழ்க்கை வீணாகிட்டு இருக்கு. இதுக்கு லீகல் சைட்ல இருந்து ஏதாவது சொல்யூஷன் ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்களா? IJLRA ரிசர்ச் பேப்பர்ல இதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி டீனேஜ் ரொமான்ஸ், பியர் டு பியர் ரிலேஷன்ஷிப் கேஸுகள் வரும்போது உடனே அந்த பையனை ஜெயில அடைச்சு கிரிமினல் ஆக்காம அதுக்கு நடுவுல ஒரு பஃபர் சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. பஃபர் சிஸ்டம்னா கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கவுன்சிலிங் மாதிரி ஏதாவது பண்ணணுமா? எக்ஸாக்ட்லி. முதல்ல ஃபேமிலி மீடியேஷன், அதாவது குடும்பங்களுக்கு நடுவுல ஒரு சமரசம் பண்ணணும். 2 பசங்களுக்கும் நல்ல சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுத்து கவுன்சிலிங் பண்ணணும். ஓஹோ, உடனே அரெஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சா? ஆமா, இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே இது உண்மையிலே நடந்த ஒரு பாலியல் சுரண்டலா இல்ல 18 வயசுக்கே உரிய ஒரு எமோஷனலான தேடலா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சட்டம் அப்ரோச் பண்ணணும். சட்டங்கிறது வெறும் கருப்பு வெள்ளையா, குற்றவாளி பாதிக்கப்பட்டவன்னு மட்டும் பார்க்காம மனித உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி அப்டேட் ஆக வேண்டிய இடம் இதுதான்னு ரிசர்ச்சர் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு ஆர்குமெண்ட் இது. இந்த விவாதத்தோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம அலசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது போக்சோ சட்டம் அப்படிங்கிறது குழந்தைங்களை பாதுகாக்க நம்ம நாட்டுல இருக்கிற மிகச்சிறந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கவசம். அதுல சந்தேகமே இல்ல. ஆமா, 100% அது உண்மை. இன்னசென்ட் அப்புறம் கட்டாயமா கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்ற செக்ஷன் 19, இது எல்லாமே நம்ம குழந்தைங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்கணும்னு கொண்டு வரப்பட்ட ரொம்ப சூப்பரான ரூல்ஸ். ஆனா அதே சமயம் 17 வயசு டீனேஜர்ஸோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற விஷயத்துல இந்த சட்டம் இன்னும் கொஞ்சம் நுட்பமா மாற வேண்டியிருக்கு. ஆமா, தப்பு பண்றவனை தண்டிக்கும் போது எந்த வகையிலையும் ஒரு இன்னசென்ட்டோட, ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையும் அறியாமலே அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சட்டம் பாதுகாப்பையும் கொடுக்கணும், அதே சமயம் நியாயமாவும் இருக்கணும். நிச்சயமா. இந்த எபிசோட முடிக்கிற இந்த நேரத்துல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்டயே ஒரு கேள்விய, ஒரு சிந்தனைய விட்டுட்டு போக விரும்புறேன். சயின்ஸ் படி பார்த்தா 13 வயசுல மூளை இன்னும் முழுசா வளரல, அது புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண துடிக்குதுன்னு சொல்றோம். அப்படி இருக்கும்போது ஒரு மோசமான நபர் செய்யற உண்மையான பாலியல் சுரண்டலுக்கும் 2 டீனேஜ் பசங்களுக்கு நடுவுல நடக்கிற உணர்வு பூர்வமான சம்மதத்தோட கூடிய தேடலுக்கும் உள்ள வித்தியாசத்தை, உண்மையான பாதுகாப்பு கொஞ்சம் கூட குறையாம நம்ம சட்டம் எப்படி பிரிச்சு பார்க்க போது, ஒரு குழந்தையோட பாதுகாப்பும் முக்கியம், இன்னொரு குழந்தையோட எதிர்காலமும் முக்கியம். இதுக்கு நடுவுல சட்டம் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு நீங்களே கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. If you like the content, please subscribe GeoExplain Tamil and share for more. And click the bell icons for notification.